தமிழ் சுருக்கெழுத்து. இளநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2010. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். இருந்தாலும், அல்லது, தனியா, வைத்து, கொண்டுதான், செய்ய வேண்டும், ஒரு, வைத்து, என்று, அங்கு, தொழிலாளர், இவ்வளவு, தொழிலாளர்களுக்கு, ஏற்பட முடியாது, ஏற்பட, வேண்டும், உற்பத்தியாகும், வைத்தால், ஏற்படும், உற்பத்தி, அதனால், இன்றே, கொண்டு, நமது, வாழ்க்கைத் தரம், அதை, செய்ய, என்பதை, ஏற்படலாம், ஒருவர், செய்யாமல், அதுவும், தொழிலாளி, வாழ்க்கைக்கு, எப்படி, செய்வது, என்பதுதான். இப்பொழுது, இல்லை, தனித்தனியாக, செய்கிறேன், என்று, இருக்கும், செய்து, மட்டும், திட்டங்களை, வேண்டும், காரியங்களை, ஆங்காங்கு, அதற்காகத்தான், செய்யத்தான், எங்கள், எங்களோடு, என்பது, இதற்கு, எங்களுக்கு, எங்களிடம், ஏதாவது, இருக்குமானால், நாங்கள், அதை, எல்லாவிதமான, செய்ய, இருக்கிறோம், இப்போது, பல, விற்பனைக்கு, வைத்திருக்கிறோம், இவற்றை, இந்த, வெட்டுமொழிகள், முதலாக, பேச விரும்புகிறேன், பொதுத்துறையாக, பொதுத்துறையை, சொல்லும்போது, எந்த துறையானாலும், செய்யும்போது, வற்புறுத்த விரும்புகிறேன், பொது நிறுவனங்களில், நிர்வாக அமைப்புகளை, நிர்வாக அமைப்பை, நல்ல முறையில், நிர்வாக அமைப்பில், கூட்டமைப்பு, கூட்டமைப்புக்கு, எழுதும் கடிதம், செய்தபோது, தங்கள் நம்பிக்கையுள்ள, சிறப்பு சுருக்கங்கள், தலைவர் அவர்களே, 5 ஆண்டு திட்டத்தை, எடுத்துக்கொண்டால், ஊதிய உயர்வு, கொடுக்க வேண்டும் என்று, முழுவதுமாக, உயர்வதற்காக, பார்க்க வேண்டும், கிடைக்கும், பயன்படுத்தக்கூடாது, உத்தரவு, பெரிய அளவில், நிறைவேற்ற வேண்டுமானால், நடத்த முடியாது, என்னென்ன, அன்புடையீர், வைத்துக் கொள்ளவில்லை. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, முதலாக, நான் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறேன். பொதுத்துறையாக
இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி சேமிப்பை வைத்து கொண்டுதான் வேலைகளை செய்ய வேண்டும். பொதுத்துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆளை வைத்து நடத்துகிறோம் என்று இருக்கட்டும். அங்கு தொழிலாளர் தலைவர்கள் போய் இவ்வளவு லாபம் வருகிறது, ஆகவே தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது வருகிற வருமானம் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதில் சரியாக போய்விட்டால் சேமிப்பு ஏற்பட முடியாது. ஆகவே எந்த துறையாலும் சரி சேமிப்பு ஏற்பட வேண்டும். உற்பத்தியாகும் பொருள்களை முழுவதுமாக அன்றாட தேவைக்கு பயன்படுத்தாமல் சேமித்து வைத்தால் சேமிப்பு ஏற்படும். உற்பத்தி செய்யும்போது அதனால் ஏற்படும் பலனை நாம் இன்றே அனுபவிக்க விரும்புகிறோமா அல்லது சேமித்து வைத்து பின்னால் நமது வாழ்க்கைத் தரம் உயர்வதற்காக அதை முதலீடு செய்ய விரும்புகிறோமா என்பதை எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும். சேமிப்பு இரண்டு விதங்களில் ஏற்படலாம். ஒருவர் தானாகவே கூடுதல் செலவு செய்யாமல் சிறிது சேமிக்கலாம், அதுவும் சேமிப்பு ஆகும். ஒரு தொழிலாளி தனக்கு கிடைக்கும் வருவாய் அனைத்தையும் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி அவர்கள் முழுவதையும் செலவழித்தால் சேமிப்பு ஏற்படாது. ஆகவே எப்படி சேமிப்பு செய்வது என்பதுதான் பிரச்சனை. சேமிப்பு அவசியம் என்பதை தான் நான் இப்பொழுது வற்புறுத்த விரும்புகிறேன். பொது நிறுவனங்களில் உள்ள பணத்தை சிறு சேமிப்பில் போடுவதில் பலன் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். சிறு சேமிப்பில் போட்டு அதை திருப்பி வாங்கிக் கொள்வது, அரிசியையும் கல்லையும் சேர்த்து போட்டுவிட்டு பின்னர் அதை தனித்தனியாக பிரித்தெடுத்து நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்வது போல் தான் இருக்கும். ஆகவே அதை பற்றி பரிசீலனை செய்து கூடிய விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். சேமிப்பு மட்டும் போதாது, திட்டங்களை பெரிய அளவில் நிறைவேற்ற வேண்டுமானால் நிர்வாக அமைப்புகளை மாற்ற வேண்டும். சென்னையிலிருந்து உத்தரவு போட்டு கிராமங்களில் காரியங்களை நடத்த முடியாது. ஆங்காங்கு நிர்வாக அமைப்பை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் ஊராட்சி சட்டத்தை மாற்றியிருக்கிறோம். திட்டங்களை நல்ல முறையில் நிறைவேற்ற நிர்வாக அமைப்பில் என்னென்ன மாறுதல்கள் தேவை என்று யோசனை செய்யத்தான் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கோருகிறேன். திருச்சிராப்பள்ளி கோவிந்தன் கூட்டமைப்பு, காரைக்குடி கோபாலன் கூட்டமைப்புக்கு
எழுதும் கடிதம் அன்புடையீர். எங்கள் கணக்குகளையும் இதரர் புத்தகங்களையும் சமீப காலத்தில் பரிசீலனை செய்தபோது தாங்கள் எங்களோடு சிறிது காலமாக வர்த்தக தொடர்பு வைத்து கொள்ளவில்லை என்பது தெரிய வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை. காரணத்தை தெரிவித்தா எங்களிடம் ஏதாவது குறைபாடு இருக்குமானால் நாங்கள் அதை நிவர்த்திக்க எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்ய தயாராய் இருக்கிறோம். இப்போது நாங்கள் பல புதிய சரக்குகளை தயாரித்து விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கிறோம். ஏராளமான வாடிக்கையாளர்கள் இவற்றை வாங்கி திருப்தி தெரிவித்து உள்ளார்கள். இந்த நிலைமையில் எங்களுடன் வியாபார தொடர்பை புதுப்பித்து கொண்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். தங்களுடைய மதிப்பிற்குரிய பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்